தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 செய்திகளை பற்றி தெளிவாக பேச போகிறோம். நம்பர் 1, நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்க. நிச்சயமாக அந்த செய்தியை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர்னா போகிறது வர்றது இதெல்லாம் சகஜம் தானப்பா. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க முதலமைச்சரோட ஆய்வு காரணமாக. ஏன் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாருப்பா? லெஃப்ட் சைடு போகிறாரா, ரைட் சைடு போகிறாராங்கிறத நான் காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ட்வீட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி முதலமைச்சர் வந்து வேற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காருங்க. இந்த ஒரு ட்வீட் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்களும் நம்ம முதலமைச்சர் எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இது 2வது. 3வது, நாத்தாக்காலேருந்து களஞ்சியம் அவர்கள் இன்றைக்கி விலகியிருக்காங்க. அன்வான்டாக நாத்தாக்கா பற்றி நம்ம எந்த வீடியோலையும் பேச போகிறதில்ல. நம்ம பேச போனாவே அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஆமாம், இன்றைக்கி நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 செய்திகளை பற்றி தெளிவாளமாக புரிஞ்சுக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த முதலமைச்சரோட இந்த ஆய்வு இருக்குல்ல, இதை பற்றி நான் 3 மேட்டரை நறுக்குன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் தெரியுமா முதலமைச்சர் அங்கே போகிறாருங்கிறது. ஏன் இந்த திடீர் ஆய்வை நான் ஊக்குவிக்கிறேன், நிறையா பண்ணணும்னு ஏன் ஆசைப்பட்றேன்னா, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து கட்சியின் தலைவராக இருக்கும்போது 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணும் ப்ரோ, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோலாம் வேணாங்க, மற்ற தலைவர்கள் 234 தொகுதிக்கும் போய் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறத நம்ம தலைவர் செலக்டிவாக போனாலும் உருவாக்கிடுவார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஏன்னா மற்றவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த ஒரு தொகுதியில் எதிரொலிக்கும். நம்ம முதலமைச்சர் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா 234 தொகுதியில எதிரொலிக்கும். ஸோ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வேற, நம்மளோட வே ஆஃப் அப்ரோச் வேறங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதை அந்த தாட் ப்ராசஸ் அடிப்படையில் முன்னாடி இந்த ஒரு முதலமைச்சர்னா ஒரு ஆய்வு வந்து திடீர்னு பிளான் பண்ணுறதுலாம் சில முதலமைச்சர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம முதலமைச்சர் அதை வழக்கமாக வச்சிருக்காருங்க. முன்னாடி மகப்பேறு மருத்துவமனையை எழும்பூரில் போய் பார்த்தாங்க, இன்னைக்கு இந்த விடுதியை பார்த்தாங்க. மகப்பேறு மருத்துவமனையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் போய் பார்த்தாங்க. ஒரு கோரிக்கை வச்சாங்க, இங்கே நிறையா காசு வாங்குறாங்க அண்ணே, நம்ம ஆட்சியிலே இது நடக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ முதலமைச்சர் கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு போய் ரைடு விட்டார். அங்கே இந்த ரைடு எதுக்கு தெரியுமா? முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு வந்து இது புகார் வந்திருக்கு, இந்த புகாரை பார்த்தோன்னா நான் போய் அங்கே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ரைடு விட்டுருக்காரு. இந்த 2 ரைடுக்கும் பின்னாடியும் திடீர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாடி பொதுமக்களோட கோரிக்கை இருக்குது. பொதுமக்களோட கோரிக்கையை பார்த்த பிறகுதான் இந்த திடீர் விசிட்டை பிளான் பண்றார். இந்த திடீர் விசிட்டை அரசு நிர்வாகத்தில் எப்போ முதலமைச்சர் வருவார், எங்கே வருவார், எப்படி வருவார் தெரியாது. ஆனால் வருவார். மக்கள் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க, முதலமைச்சர் மக்கள்கிட்ட ரைடு மூலம் பேசுகிறாரு. எப்போ இது ரெண்டும் நடக்கும் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி மொத்த அரசு நிர்வாகமே பயத்திலே வேலை செய்யும். இன்றைக்கி ஒரு வரோம், நாளைக்கு ஒரு வரோம், நாளைக்கு கழிச்சு ஒரு வரோம். இதுதான் இந்த வே ஆஃப் அப்ரோச்சை நான் வரவேற்கிறேன். இது நம்பர் 1. இதுலேயே நம்ம 2வதாக எதை பேசணும்னா, முதலமைச்சர் அங்கே வரும்போது அந்த பசங்க முதலமைச்சரை யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பசங்க கொடுத்த ப்ரெஸ் மீட் அத்தனையுமே எடுத்து பாருங்களேன். முதலமைச்சர் வராரு, ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுவாங்கல்ல, அண்ணன் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னே நம்ம பேசுவோம்ல, சார் ஒரு 5 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 9-10 கோரிக்கைகள் பசங்க வைக்கிறாங்க. சார் நாங்கள் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இங்கே இந்த ஹாஸ்டலில் இருக்கோம், ஆனால் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் படிக்கிறோம். நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுது, ஆனால் ஹாஸ்டலில் 9 மணிக்கு சாத்துறாங்க. நாங்கள் விஷயத்த சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஒரு 12 மணி வரைக்கும் இந்த ஹாஸ்டல் திறந்து தான் நல்லாயிருக்கும். வேலை செஞ்சுட்டு வர எங்களை மாதிரி பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. முதல் கோரிக்கை. சாப்பாடு சரியில்லை, போதுமான பணியாளர்கள், தகாத வார்த்தைகளில் திட்டுறாங்க, கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, டாய்லெட் சுத்தமாக இல்லை, தண்ணி வசதி இல்லை, எல்லா கம்ப்ளைண்ட்டையுமே நாங்கள் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட அந்த பசங்க பேசின அத்தனை வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்களேன். என்ன மாதிரி ஒரு அப்ரோச் தெரியுமா? எல்லாத்தையும் கவனித்து எல்லாத்தையும் நோட் பண்ணி அடுத்த நாள் என்ன பண்ணார் தெரியுமா? பசங்க கொடுத்த 9 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகள் செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாடணுன்னா அந்த மைதானத்தை யூஸ் பண்ணிங்க, 12 மணிக்கு மேலே நீங்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 மணி அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கை வச்சுங்க, அதுக்குள்ளே ஹாஸ்டலுக்குள்ளே வாங்க, வெளியே போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான மெனுவை நான் முழுசாக மாற்றிடுறேன். சாப்பாடு விஷயத்தில் நான் எவ்வளோ கவனம் செலுத்த முடியுமோ அவ்வளோ கவனம் செலுத்துகிறேன். உங்களுக்கான சுகாதாரத்தை எப்படி பேணணுமோ அதற்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேன்னு சொல்லி நேற்று கோரிக்கை வச்சாங்க. அந்த ரைடில் எல்லாத்தையும் கவனிச்சாரு. இன்னைக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே தான் இந்த திடீர் ஆய்வோட பெரிய பலன் இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த திடீர் ஆய்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கே தெரியாத ஆய்வு. இதுதான் இங்கே ஒரு முக்கியமானது. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி தான் சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கே தெரியுது முதலமைச்சர் அங்கே போகிறாருங்கிறப்போ. ஸோ முதலமைச்சர் அலுவலகம், அங்கே பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்களுக்கான கம்யூனிகேஷனு லீக்கே ஆகலை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அமைச்சருக்கே தெரியுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வார்டனு, போனவர் வந்தவருங்கிறப்போ அந்த சூழல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் முதலமைச்சர் பார்க்குறாரு.
முதலமைச்சர் வருகையினால அந்த சூழல் மாற்றப்படும்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழலை நான் பார்க்க விரும்பல. எது எப்படி இருக்கோ நான் அப்படி பார்க்குறேன், அதுக்கப்புறம் எதை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றுறேன், இதுதான் என்னுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செய்கிறாருங்க. பசங்களுக்கான கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பசங்களோட வே ஆஃப் அப்ரோச்சை நான் எவ்வளோ தூரம் பாராட்டணுமோ அவ்வளோ தூரம் பாராட்டலாம். பசங்களை பார்த்து தற்கொலைங்கிறீங்க, ஆனால் ஒரு முதலமைச்சரோட விசிட்டை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி தன்னுடைய ஹாஸ்டலுக்கு என்ன தேவை இருக்கோ அத்தனை பிரச்சனைலாம் 5 பிரச்சனை தீர்த்துட்டாங்க. இன்னும் 4 பிரச்சனை இருக்குது, கூடிய விரைவில் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப போர் ப்ரோ, தமிழ்நாடு நாள், அந்த நாள், இந்த நாள், இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இப்போது தாவேக்கா தொண்டர்களாக இருக்கோம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்புகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லது செய்வார் நம்புகிறோம். நம்ம இதை மட்டும் வச்சுருந்தா போதாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் ஒரு அரசாங்கம் நடத்தும் போது முதலமைச்சர் விஜய் அவர்களை எவ்வளோ தூரம் நம்ம லவ் பண்ணுறோமோ, அவருடைய செயல்பாடை எவ்வளோ தூரம் நம்ம பாராட்டுறோமோ, அதே நேரம் முதலமைச்சர் அந்த கொள்கை நிலைப்பாடுகளை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நம்ம தாவேக்கா கவர்மெண்ட் இருக்கு, முதலமைச்சர் இருக்காங்க. ஆனாலும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக இருக்காரு. நம்ம விஜயண்ணா ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கணும், செய்யணும், போகணுங்கிற ஆசை இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்களோட அந்த கொள்கை கோட்பாடு மூலமாக அவர் எவ்வளவு நாள் இருக்காரோ, அந்த கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அவ்வளவு நாள் முதலமைச்சர் இருக்காங்க. என் அண்ணன் இந்த முடிவு தான் எடுப்பார் அப்படிங்கிறத, அண்ணன் இருந்தாலும் இதான், அண்ணன் இல்லைனாட்டி இதான், என் அண்ணன் இதைத்தான் செய்வாருங்கிறத நம்ம அந்த கொள்கை கோட்பாடு மூலமாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் தலைவரை தாண்டி தலைவர் ஃபாலோ பண்ண கொள்கைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ இங்கே தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமானதுங்க. ஏன்னா தமிழ்நாடு உருவானது ஒரு நாள், தமிழ்நாடுன்னு பேர் வச்சது ஒரு நாள். இப்போ குழந்தை பிறந்தது ஒரு நாள், குழந்தைக்கு பேர் வச்சது ஒரு நாள். குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏகப்பட்ட போராட்டம், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல ஏகப்பட்ட போராட்டம். ஆனால் எந்த நாளை கொண்டாடுறது அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருந்துச்சு. நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரியாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் பிரித்தாங்க. அது மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு நாள், குழந்தை பிறந்த நாள் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மாற்றினாங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற பெயருக்கு மாற்றப்பட்டுச்சு. இதை கொண்டாடணுமா அதை கொண்டாடணுமா அப்படிங்கிறப்போ அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து 1968 ஜூலை 18ஆம் தேதி இன்னைக்கு தான் அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க சட்டசபையில். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி சென்னை மாகாணம் தமிழ்நாடாக மாற்றப்பட்டுச்சு. எதை கொண்டாடணும் அப்படிங்கிறப்போ ஒரு சில பேர் இப்போ திமுக தரப்பு அண்ணா அவர்கள் என்னைக்கு பேர் வச்சாதான் அதை கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுவாங்க, எங்க பேர் என்னைக்கு வச்சாங்க, குழந்தை என்னைக்கு பிறந்துச்சோ, இப்போ இன்னைக்கு நாளைக்கு வேற பேர் வைப்பாங்க, அதை போய் கொண்டாடுவீங்களா, நாளை கழிச்சு வேற பேர் வைப்பாங்க, அதை போய் கொண்டாடுவீங்களா, குழந்தை என்னைக்கு பிறந்துச்சோ அதை தாங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 தரப்புல நம்ம முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது நான் ரொம்ப தீவிரமாக கவனிச்சேங்கிறத வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல. குழந்தை பிறந்ததும் சாதாரண விஷயம் இல்லையா, அதையும் நம்ம கொண்டாடணும். ஏன்னா சில பேர் போராடலன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பகுதிகள் தமிழ்நாட்டோட இருக்காதுங்க. அந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் கொண்டாடணும். நவம்பர் 1ஆம் தேதி அதையும் என்னுடைய கவர்மெண்ட் கொண்டாடும். அதே நேரம் அண்ணா அவர்களோட இந்த தீர்மானம் இருக்குல்ல, இந்த தீர்மானம் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்ட நாள் இருக்குல்ல, இதையும் கொண்டாடணும். ரெண்டுமே கொண்டாடினியா, இதை கொண்டாடினா அதை கொண்டாடக்கூடாது, அதை கொண்டாடினா இதை கொண்டாடக்கூடாது கிடையாது. இரண்டுமே கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்குன்னு இன்னைக்கு சொன்னார். பார்த்தீங்களா, எனக்கு லெஃப்டா ரைட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு தம்பி ரெண்டுமே பண்ணுண்டா அப்படின்னு என் அண்ணன் எனக்கு இன்னைக்கு ஒரு அரசியலை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த அரசியலை நான் கற்றுக்கிறேன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா மாநில சுயாட்சினா என்ன, ஏன் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைனா என்ன, அரசியல் எதிரி கொள்கை எதிரினா என்ன, இது ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள்னு சொல்லி இந்த கொள்கை ரீதியாக தாவேக்கா தொண்டர்கள் உள்வாங்கணும். கொள்கை ரீதியாக நம்ம முதலமைச்சர் என்னென்ன முடிவெடுக்கிறாங்க, எதற்காண்டி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது, இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் இருக்கா, நம்ம அண்ணன் இல்லை, நம்ம அண்ணன் இந்த முடிவை தான் எடுப்பார், நம்ம அண்ணன் இந்த முடிவை தான் எடுக்கணுங்கிறத நம்ம அண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த கொள்கை கோட்பாடு அடிப்படையில் நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் அண்ணன் என்ன பண்ண போறான்னு நம்ம கவனிக்கும் போது ரெண்டுமே பண்ணுண்டா தம்பிங்கிற அரசியல அந்த கொள்கை முடிவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அண்ணன் என்ன கொள்கை முடிவு எடுப்பாரு, அண்ணன் என்ன செய்ய போறார், ஸோ அண்ணன் நடக்கிறாரு, அண்ணன் அழகா சிரிக்கிறாரு, அண்ணன் கார்ல போறார் வர்றார் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி அண்ணன் எந்த முடிவெடுக்கிறார், விஜயண்ணாவோட கொள்கை ரீதியான முடிவையும் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்ம கவனிக்கணும். இது நான் சொல்ல வர்ற 2வது பாயிண்ட். இப்போ 3வது கடைசியாக சுருக்கமாக தெளிவாக பேசிடுறேன். களஞ்சியம் அவர்கள் இன்னைக்கு நாத்தாக்காலேருந்து வெளியே போயிருக்காங்க. நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன்,
சின்ன வயசில் சீமான் அண்ணனோட பேச்சை பார்த்து பா என்னம்மா மனுஷன்பா அப்படின்னு சொல்லி இவரை ஈர்க்கப்படுறது, அவரோட பேச்சு காரணமாக அவரை நோக்கி நம்ம போகிறது சகஜமாக நடக்கும். அதுக்கப்புறம் 25 வயசில் இவர் பேசுகிறது சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ளே போவான். 30 வயசுக்கு மேலேயும் நீ சரியா தப்பாங்கிற இடத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனை வாங்கிட்டு தான் இருக்குது, அவர் பேசுகிறது தப்பு தான், நீ வெளியே வந்துடுவ. இந்த பேட்ச் முடிஞ்சிடும், அடுத்த பேட்ச் மறுபடியும் புதுசாக உள்ளே போவாங்க, பேச்சு சரியா இருக்குன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் குழம்புவாங்க, அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. ரிப்பீட்டு. இதுதாங்க சீமானனோட 15 வருஷம் அரசியல் அப்படிங்கிறத அந்த ட்வீட்டில் நம்ம சகோதரர் ஒருத்தர் யாருன்னு தெரியல ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். நானும் இங்கே அதான் சொல்கிறேன், களஞ்சியம் அவர்கள் வெளியே போகும்போது 3 பாயிண்ட் சொல்லிட்டு வெளியே போயிருக்கார். நாத்தாக்கா வெறுப்பு அரசியலை பேச ஆரம்பிச்சிருக்கு. வெறுப்பு அரசியல் நாத்தாக்காவோட நோக்கம் கிடையாது. தமிழ் தேசியம் வெறுப்பு அரசியல் பேசாது. ஏன்னா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன வித்தியாசங்கிறது உண்மைக்குமே தெரியலங்க. அந்த கொள்கை ரீதியான நிலைப்பாடுகள் எடுத்து பார்த்தாலும் பேர் தாங்க வெவ்வேறு இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான் நீங்களும் சொல்லுவீங்க, அதான் உண்மை. ஆனால் இவங்க ரெண்டும் வெவ்வேறு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இவங்க வெறுப்பு அரசியலை நோக்கி நகர்றாங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டு களஞ்சியம் அவர்கள் வச்சது. அதுக்கப்புறம் தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க. விஜயண்ணாவை, டே விஜய் அவன்லாம் ஒரு ஆளா, நடிப்பு உனக்கு வேற என்ன தெரியும், நடிகனுக்கு என்ன நாடாள தெரியும் அப்படின்னு சொல்லி மிக கொச்சையாக மிக தரைக்குறைவான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளைமையும் களஞ்சியம் அவர்கள் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க விமர்சனங்கிற பேரில் எல்லாத்தையுமே திட்டுறாங்க, எதை பண்ணாலும் திட்டுறாங்க. இப்போது நான் இருக்கேன், நம்ம அண்ணன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட அண்ணன் எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பேசுவோம். அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம வீடியோவில் பேசுவோம். அப்போ தான் எதிர்த்துக்கிட்டே இருந்தாலும் ஆதரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு. இஷ்யூ பேசுறதுல இந்த இஷ்யூவை நான் ஆதரிக்கிறேன், இந்த இஷ்யூவை நான் எதிர்க்கிறேன், இந்த இஷ்யூவில் நான் அண்ணனை புரிஞ்சுக்கிறேன், இந்த இஷ்யூவில் அரசியல் ரீதியாக ஓகே தான் ஆனால் எத்திக்கலாக கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அரசியல் களத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த நாத்தாக்கா விஜய் அண்ணா என்ன பண்ணாலும் எதிர்ப்பாங்க, அவரை திட்டுறதாங்க எங்கள் அரசியல். விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதற்கு முன்னாடி நடிகர்களை எதிர்க்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஸ்டேஜில் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, திமுகவை திட்டுறது, கருணாநிதி அவர்களை திட்டுறது, கலைஞரை திட்டுறது, அதுதான் எங்க அரசியல் முன் வச்சிருந்தாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியலை தேவைக்கு ஏற்றபடி சூழலுக்கு ஏற்றபடி மாத்திட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை இவங்க கடைபிடிக்கல அப்படிங்கிறதான் களஞ்சியம் அவர்கள் வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனால் வெளியே வந்தாலும் நச்சுன்னு நறுக்குன்னு பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை களஞ்சியம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நபரை இழந்துட்டாங்க நாத்தாக்கா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட மாநில வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர் தாவைக்கலை இணைஞ்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு தான். ஸோ வழக்கறிஞர் அணியும் அந்த நபரும் வெளியே வந்திருக்காங்க. களஞ்சியம் மாதிரி ஒரு தெரிஞ்ச முகம் நாத்தாக்கிலேருந்து வெளியே வர்றதும் நாத்தாக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ணன் இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல. அண்ணன் பொது வேட்பாளராக போகிறாரு. திமுக அதிமுக சமரசம் பண்ணி எலெக்ஷன்ல நின்று எப்படியாவது சட்டசபைக்குள்ள போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அது கன்ஃபார்ம் ஆன பிறகு எனக்கு தெரிஞ்சு சாட்டை இடும்பன் இந்த 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. இந்த 2 பேரும் அடுத்த எலெக்ஷன்ல ஏதாவது அண்ணன் எம்பி சீட் வாங்கி கொடுப்பாருங்கிறதுக்காண்டி இருப்பாங்க. கொள்கை ரீதியாக அண்ணனை நினைச்சு அந்த பயணத்தில் போன அத்தனை பேருமே வெளியே வந்துருவாங்க. பொது வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிப்பு வரட்டும் அம்பாசமுத்திரத்தில். அதுக்கப்புறம் அண்ணன் ஓட விடுற அரசியல் தான் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் நடக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.